ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பார்க்கலாங்களா? வாங்க. அறிவால் செல் நோய்க்கான இந்தியாவின் முதல் உள்நாட்டு மரபணு சிகிச்சைக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? த ஆன்சர் இஸ் பிர்சா முண்டா. பிர்சா 101 என்பது அறிவால் செல் நோய்க்கான சிக்கிள் செல் டிசீஸ் இந்தியாவின் முதல் CRISPR அடிப்படையிலான மரபணு சிகிச்சையின் பெயர். இது பழங்குடி சுதந்திர போராட்ட வீரர் பகவான் பிர்சா முண்டாவின் நினைவாக இந்த பெயரை பெற்றுள்ளது. பிர்சா 101 சர்க்கரை நோய்க்கு சிகிச்சை அளிக்க பயன்படும் முதல் உள்நாட்டு மரபணு சிகிச்சையின் பெயர் இது. ஓகேங்களா? CRISPR அடிப்படையிலான சிகிச்சை. இந்த சிகிச்சை நோயின் மரபணு மாற்றங்கள் அல்லது நோயாளியின் மரபணுக்களை சரி செய்வதன் மூலம் செயல்படும் ஒரு நுட்பத்தை பயன்படுத்துகிறது. அறிவால் செல் என்பது ஒரு மரபணு சார்ந்த இரத்த கோளாறு ஆகும். இதில் இரத்த சிவப்பணுக்கள் வழக்கமான வட்ட வடிவத்திற்கு பதிலாக அறிவால் சிக்கிள் வடிவத்தில் இருக்கும். இந்த அசாதாரண வடிவ சிவப்பணுக்கள் இரத்த நாளங்களில் அடைப்பை ஏற்படுத்தி வலி மிகுந்த நெருக்கடிகளுக்கும் சோர்வு, இரத்த சோகை, உறுப்பு பாதிப்பு போன்ற பிற சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். காரணம், இது ஒரு பரம்பரை நோயாகும். இது இரத்த சிவப்பணுக்களின் ஹீமோகுளோபின் உற்பத்திற்கு காரணமான மரபணுக்களில் ஏற்படும் பிறழ்வுகளால் உண்டாகிறது. சரிங்களா? பிர்சா முண்டாவை பற்றி பார்க்கலாம். பிர்சா முண்டா 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேய ஆட்சி மற்றும் உள்நாட்டு நில உடைமையாளர்களுக்கு எதிராக போராடிய ஒரு பழங்குடியின தலைவர் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் ஆவார். அவர் முண்டா பழங்குடியின இனத்தை சார்ந்தவர். மேலும் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வங்காள மாகாணத்தில் தற்போதைய ஜார்க்கண்ட் நடந்த பழங்குடி மத மில்லினேரிய இயக்கத்தின் தலைவராகவும் இருந்தார். அவரது பிறந்த நாள் நவம்பர் 15 மற்றும் இந்திய நாடாளுமன்றத்தின் மத்திய மண்டபத்தில் அவரது உருவப்படம் உள்ள ஒரே பழங்குடியின தலைவர் இவரே என்பது குறிப்பிடத்தக்கது. பிர்சா முண்டா ஆங்கிலேய அரசிற்கும் நில உடைமையாளர்களுக்கும் எதிராக போராடி பழங்குடி மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் குரல் கொடுத்தார். கிளர்ச்சி. அவர் தலைமையில் நடந்த முண்டா கிளர்ச்சி பிரிட்டிஷ் அடக்குமுறைக்கு எதிராக பழங்குடி சமூகங்களை ஒன்றிணைத்தது. இதை உல்குலான் அல்லது பெரிய கொந்தளிப்பு என்றும் அழைப்பர். பழங்குடியின மக்களால் கடவுளாக போற்றப்படும் இவர் மண்ணின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். அவரது பிறந்தநாள் நவம்பர் 15 இந்தியாவின் ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் பழங்குடியின பெருமை தினம் என்று கொண்டாடப்படுகிறது. ஜார்க்கண்ட் நாட்டின் தலைநகரமான ராஞ்சியில் உள்ள விமான நிலையம் இவரது பெயரால் அழைக்கப்படுகிறது. இவரது பெயரில் பல்கலைக்கழகம், விளையாட்டு வளாகம் போன்ற பல நினைவுச் சின்னங்கள் உள்ளன. ஜூன் 9, 1900 அன்று